கிறிஸ்துவில் என் அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். மெய்யாகவே நான் இங்கு வருவதில் நான் சந்தோஷப்படுகிறேன். என்னில் உடைய பாஸ்டர் டென்னிசனை நான் அவரோடு ஒன்றித்து இந்த பணியை செய்வதில் நான் இன்னுமாக சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளில் தேவன் எனக்கு கொடுத்த பாரத்தை உங்கள் மத்தியில் எடுத்துரைப்பதிலும் நான் சந்தோஷப்படுகிறேன். மத்தேயு புத்தகம் 24ஆம் அதிகாரம். இந்த 24ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை பற்றியும் அதற்கு முன் நடக்க இருக்கிற உபத்திரவத்தை பற்றியும் சொல்லப்படுகிறது. அதில் முதலில் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களோடு ஜெருசலேம் தேவாலயத்துக்கு வருகிறார். நான் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். ஓகே, அதையெல்லாம் பார்த்துவிட்டு அவர்கள் பக்கத்துள்ள ஒலிவு மலையின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களுமாக உட்கார்ந்திருக்கிறார். 3ஆம் வசனத்தை, அப்போது அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற வேளையில் அந்த சீஷர்கள் இயேசுவிடம் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அதை நாம் 3ஆம் வசனத்தில் பிற்பகுதியில் பார்க்கிறோம். உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்ற கேள்வியை கேட்கிறார்கள். அடையாளத்தை சொல்லும் ஆண்டவரே கேட்கிறாங்க. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். 6ஆம் வசனம், யுத்தங்களை செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அதுக்கு பிறகு நான் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், அதே போல சகல ஜனங்களாலும் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள். அநேக அடையாளங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையில் ஒரு காரியத்தை அவர் தெளிவாக சொல்லுகிறார். 12ஆம் வசனம், அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். எப்போது அவர் வருவதற்கு, அவருடைய 2ஆம் வருகைக்கு முன்னால் நடக்க இருக்கிற உபத்திரவத்தில் ஒரு காரியம் நடக்க இருக்கிறது. அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்பதை எச்சரிப்போடு இங்கே ஆண்டவரே சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் சொன்னது அவருடைய வருகைக்கு முன்னால் நடக்கிற காரியம். ஆனால் இன்று கால நாட்களில் அநேக குடும்பங்களில், கிறிஸ்தவ குடும்பங்களில், சபைகளில் இன்று அந்த அன்பு தணிந்து போய்கொண்டே இருக்கிறது. இது ஒரு முக்கியமான அடையாளம். ஆனால் நாம் இதில் அனுபவ ரீதியாகவே பார்க்கிறோம். கணவன் மனைவிக்கு இடையில், குடும்பத்தில், சகோதரர்களுக்கு இடையில் அந்த உண்மையான ஒரு அனல் நிறைந்த அன்பில்லாமல் அன்பு நாளுக்கு நாள் தணிந்து போய்கொண்டே இருக்கிறது. பார்க்கிறோம், குடும்பங்களில் கணவன் மனைவிக்கு இடையில் அந்த உண்மையான ஒரு அன்பு இல்லாத நிமித்தம் அந்த குடும்பத்தில் தேவ பிரசன்னம் இல்லை, ஒரு தேவ சமாதானம் இல்லை. சகோதரர்கள் மத்தியில் ஒரு உண்மையான அன்பு இல்லாத நிமித்தம் சபைகளில் ஒரு தேவ பிரசன்னம் இல்லை. ஏனெனில் மெய்யான அனல் நிறைந்த அன்பு எங்கிருக்கிறதோ அங்கே தேவ பிரசன்னத்தை பார்க்க முடியும். ஏன் தெரியுமா? இன்று அநேகருடைய இருதயத்தில் அந்த அன்பு தணிந்து போயிருக்கிறது. காரணம் தெரியுமா? இதற்கு முக்கியமான காரியமே நாம், அதாவது மற்றவர்கள் நம்மை அன்பு கூற வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு. இன்று அநேக கிறிஸ்தவர்கள் நாம் மற்றவர்களிடம் அன்பு கூறுவதற்கு பதிலாக மற்றவர்கள் என்னிடத்தில் அன்பு கூற வேண்டும், என்னை அரவணைக்க வேண்டும், அல்லது ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் கூட
மனைவியிடத்தில் உள்ள எதிர்பார்ப்போ என் புருஷன் என்னை அன்பு கூற வேண்டும், உண்மைதான். புருஷனிடத்தில் எதிர்பார்ப்போ மனைவி என்னை நேசிக்க வேண்டும், இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள். ஒரு காரியத்தை மறந்து விடாதீர்கள். வேதம் முழுவதை நீங்கள் வாசித்து பாருங்கள். எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? கணவனே உன்னை உன் மனைவி அன்பு கூறுவாள், அல்லது மனைவியே உன்னை உன் புருஷன் அன்பு கூறுவான், அல்லது சகோதரனை உன் சகோதரன் உன்னை அன்பு கூறுவான் என்று எங்கேயுமே எழுதப்படவில்லை. ஆனால் வேதத்தில் எழுதப்பட்டிருப்பதில் என்னது? நீ உன் பிறரை அன்பு கூற வேண்டும். நீ உன்னை நேசிப்பது போல பிறரையும், உன் மனைவியை அன்பு கூற வேண்டும், உன் சகோதரனை அன்பு கூற வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறதை தவிர உன்னை மற்றவர்கள் அன்பு கூறுவார்கள் என்று எழுதப்படவே இல்லை. வேதத்தில் எழுதப்படாத ஒன்றை நமக்குள் வைத்து கொண்டிருக்கும் போதுதான் நமக்குள் சோர்வு வருகிறது. இந்த நாட்களிலும் நாம் ஒரு முக்கியமான காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மெய்யான அன்பு என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மெய்யான அன்பு, கிறிஸ்துவின் அன்பு நமக்கு உள்ளா வராதவரை நாம் மற்றவர்களை அன்பு கூற வேண்டும் என்று எதிர்பார்த்து அநேக காரியங்களில் நான் சோர்ந்து போய்விடுகிறோம். 5ஆம் அதிகாரம், எனக்கு தெரிந்த வசனம், ரோமர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பார்த்தீர்களா? பரிசுத்த ஆவியினால் நமக்கு உள்ளே ஊற்றப்படுகிற அன்பு மெய்யான அன்பு, அதுதான் தேவ அன்பு. அப்படி பரிசுத்த ஆவியானவரால் நமக்குள் ஊற்றப்படாத அன்பெல்லாம் அது ஒரு மெய்யான அன்பல்ல, ஒரு போலித்தனமான அன்பு. ஆகவே ஒரு மெய்யான கிறிஸ்துவின் அன்பில் வாழ்கிற ஒரு மனுஷன் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியினால் ஊற்றப்படுகிற அந்த மெய்யான அன்புக்காக மெய்யாகவே அதை தாகமாக இருப்பாப்ல. பார்த்திருக்கிறீர்களா? எத்தனையோ குடும்பங்களை நான் பார்க்கிறோம். ஒருவருக்கொருவர் எதிர்பார்த்து என்னை நேசிக்க மனைவி என்னை நேசிக்கவில்லை, கணவனோ புருஷனோ மனைவி என்னை நேசிக்கவில்லை, மனைவியானவள் கணவனிடத்து அன்பு கூறுவதில்லை. பெற்றோர் வளர்ந்த பிள்ளைகள், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைத்து இவளை திருமணம் பண்ணி கொடுத்தேன், இவர்கள் இப்போது எங்களை கவனிப்பதில்லை. எங்கு பார்த்தாலும் ஒரே முறுமுறுப்பு, குறை சொல்லுதல். ஒரே ஒரு காரணம் எது தெரியுமா? நான் ஏன் அந்த குறை சொல்லுகிறேன், அல்லது நாம் ஏன் அந்த குறை சொல்லுகிறோம் என்றால் நம்மிடத்தில் அந்த தேவ அன்பு இல்லை. பரிசுத்த ஆவியினால் ஊற்றப்பட்ட தேவ அன்பு நம்மிடத்தில் இல்லாத நிமித்தம் அந்த அன்பின் அனல் இருக்க வேண்டிய இடமோ வெற்றிடம். அந்த வெற்றிடத்திலிருந்து அந்த அன்பு புறப்படுவதற்கு பதிலாக எப்பொழுதும் எதிர்பார்ப்பு, யார் என்னை நேசிப்பார், யார் என்னை அன்பு கூறுவார், நான் கைவிடப்பட்டவன், நான் கவனிக்கப்படாதவன், இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள். இந்த நாளிலாவது நான் சொல்லுகிறேன், அந்த மெய்யான அன்பு பரிசுத்த ஆவியினால் நமக்குள் ஊற்றப்பட்டு மற்றவர்களை அன்பு கூறுவதில் முந்திக் கொள்கிற அந்த அன்பை நாம் வாஞ்சிப்போம். மெய்யாக சொல்கிறேன், இந்த அனுபவத்தில் நான் கடந்து சென்றவன். பல வருடங்கள், ஒரு நாள் பல வருடங்களுக்கு முன்னால் எனக்கு ஞாபகம் ஒரு முடிவெடுத்தேன். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். என்னுடைய மனைவி என்னை நேசிக்கிறாளோ இல்லையோ இது எனக்கு ஒரு பொருட்டே அல்ல ஆண்டவரே, திஸ் இஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ். ஆனால் நான் என் மனைவியை அன்பு கூற வேண்டும், நான் என் பிள்ளைகளை அன்பு கூற வேண்டும். என் சகோதரன் என்னை நேசிக்கிறானோ இல்லையோ, நன் ஆஃப் மை பிஸ்னஸ். எனக்கு தேவையற்ற காரியம் ஆண்டவரே. மெய்யான அன்பு எனக்குள் இருந்தால் நான் என் சகோதரனை அன்பு கூறுவதில் நான் முந்திக் கொள்ளுவேன். இப்படிப்பட்ட அன்பு இல்லாத நிமித்தம் பார்க்கிறோம், சபைகளில் குடும்பங்களில் பார்க்கிறோம் எவ்வளவு கவலவான பிரச்சனைகள், கலகங்கள், குழப்பங்கள், சமாதானமற்ற தன்மை. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும். இந்த அதிகாரம் அன்பை பற்றி விளக்கமாக சொல்கிறது. பாருங்கள், அதெல்லாம் முக்கியமான இதை காண்பிக்கிறேன். 7வது வசனம், அன்பானது சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். பார்த்தீங்களா? அன்பானது சகலத்தையும் தாங்கும், மட்டுமல்ல சகலத்தையும் சகிக்கும்.
இந்த அநேக குடும்பங்களில் ஒருவருக்கு உண்மையாகவே தாங்க முடிவதில்லை, ஒருவருக்கு சகிப்புத்தன்மை இல்லை. ஏனெனில் பரிசுத்த ஆவியினால் ஊற்றப்பட்ட அந்த மெய்யான அன்பு நமக்குள் இல்லை. கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நான் மெய்யாகவே வாழ கற்றுக்கொள்ளுவோம். என்னிடத்தில் இங்க பாருங்க, அந்த பரிசுத்த ஆவியினால் ஊற்றப்பட்ட மெய்யான அன்பு நமக்குள் இல்லாத நிமித்த பார்த்திருக்கலா? சபையில் வந்தா கூட ஏதோ நம் சகோதரனை அதிகமாக நேசிப்பது போல் காண்பித்துக் கொள்கிறோம், அல்லது அதிகமாக அன்பு கூறுவது போல் நான் பேசிக்கொள்கிறோம். ஆனால் நமக்கு தெரியும், மெய்யான அன்பு இல்லாத நிமித்தம் நம்முடைய இருதயமோ அந்த அன்போ தணிந்து போய்விட்டது. அநேகருடைய இருதயத்து அன்பானது தணிந்து போய்விட்டது, அனல் இல்லை. ஆனால் அனல் இருப்பதை போல் காட்டிக்கொள்கிறோம். ஏன் அப்படிப்பட்ட வாழ்க்கை? ஒரே ஒரு வாழ்க்கை, யதார்த்தமாய் வாழ்வோம். தேவனால் அந்த அன்பு பரிசுத்த ஆவியானோர் மூலம் நமக்குள் ஊற்றப்படட்டும். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இங்கே நான் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 468வது பக்கம். இங்கே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். தீர்க்கதரிசி, முதல் வசனம், தீர்க்கதரிசி புத்திரர் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ. அங்கே தீர்க்கதரிசன புத்திரனில் ஒரு தீர்க்கதரிசியின் புத்திரன் ஒருவன், அவனும் இறந்து விட்டான். அவனும் இறந்து விட்டு அவனுடைய மனைவி பிள்ளைகள், ஒரு விதவையும் 2 பிள்ளைகளுமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவனும் தேவ பக்தி உடையவன். பார்த்தீர்களா? உமது அடியனாகிய என் புருஷன், அங்கே எலிசாவிட்ட சொல்கிறா, உமது அடியனாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தவன். பாருங்க, அதை வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தவன். ஏதோ விரோதத்தில் அவன் கடன் பட்டிருக்கலாம். நான் நினைக்கிறேன் அவன் கடன் சென்று கேட்டிருக்க மாட்டான். ஏதோ ஒரு கண்ணியில் மாட்டிக்கொண்டான். இப்பொழுதோ பழைய ஏற்பாடின்படி, அந்த காலத்தில் நடந்ததுபடி, கடன் கொடுத்தவனோ 2 பிள்ளைகளையும் பணயமாக எடுத்துக்கொள்ள வர இருக்கிறான். எந்த நேரத்தில் அவன் வீட்டில் வரக்கூடும் என்ற பயத்தோடு அவள் நடுக்கத்தோடும் இருக்கிறாள். யாரு? அந்த தீர்க்கதரிசியுடைய புத்திரனுடைய மனைவி, தேவனுக்கு பயந்த ஒரு தேவதாசனுடைய மனைவி. ஒரு நாள் திடீரென்று கதவு தட்டப்படுகிறது. அவள் திறக்கிறாள். நான் நினைக்கிறேன் பயத்தோடு நடுக்கத்தோடும் அவள் கதவை திறந்திருப்பாள். இதோ என் புத்திரரை எடுத்துக்கொண்டு போக வருகிறான் என்ற பயத்தோடு கதவை திறந்திருக்கிறார். யார் அங்கு நிற்கிறார்? கதவை திறக்கும் போது வல்லமையான தீர்க்கதரிசி எலிசா அங்கே நிற்கிறார். பார்த்தீர்களா? இதை காட்டுகிறது. தேவன் பக்தியுள்ளன், தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். அங்கே மனைவியும் பிள்ளைகளும் பயப்படுகையில் ஆண்டவர் எலிசாவிடம் பேசுகிறார். இந்த இடத்துக்கு போய் இந்த வீட்டுக்குள் அந்த விதவையை சந்தித்தவா என்று தேவன் எலிசாவோடு சென்னது நிமித்தம் அந்த எலிசாவோ வந்து கதவை தட்டுகிறார். இந்த கேள்வி பார்த்தீர்களா? 2வது வசனம், வந்த உடனே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? கேள்வி. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அம்மா? உடனே அவள் என்ன சொல்ல பார்த்தீர்களா? என்ன உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? எதை காண்பிக்கிறது? தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெறும் கையோடு இருக்கவே கூடாது. தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் ஏதாவது ஒரு தாளந்து நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதான் கேட்கிறான், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? ஞாபகம் இருக்கிறதா? மோசே இடத்தில் ஒரு கோல் மட்டும் இருக்கிறது. ஆண்டவர் என்ன கேட்டார்? மோசே, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? என்னிடத்தில் ஒரு கோல் இருக்கிறது, என் சமூகத்தில் வை. அது சர்ப்பமாயிற்று. அதற்கு அதே கோலினால் சகல அற்புதங்களையும் செய்தார். 5000 பேருக்கு ஆண்டவர் போஷிக்கிற வேளையில் சீஷனும் என்ன கேட்டார்? உங்களிடம் என்ன இருக்கிறது? ஆண்டவரே, 5 அப்பமும் 2 மீனும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அதை ஆசீர்வதித்து பல 1000 பேருக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுடைய எச்சரிக்கையோ, ஒரு நாளும் வெறுமனே இருக்காதீர்கள். தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு தாளந்து நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இருந்த வேளையில் தேவன் அதை வர்த்திக்க பண்ணுவார். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாருங்கள் என்ன நடந்து பார்த்தீங்களா? 3வது வசனம், அந்த எலிசாவின் ஏவுதலின்படி அவள் உன்
உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லோரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டுக்கொண்டு வாங்குறான். அவள் அநேக பிள்ளைகளை அனுப்பி அயல் வீட்டில் சென்று அநேக பாத்திரங்களை வாங்கி கொண்டு வருகிறாள். வாங்கி கொண்டு வந்து அதை வாசித்து பாருங்கள். அறைக்குள் போகிறாள். அறைக்குள் போய் அவள் தேவ சமூகத்தில் அவள் பணிந்து கொண்டாள். பாத்திரங்களுடனும் பிள்ளைகளுடனும் என்ன நடந்தது? அவள் ஒரு பாத்திரத்தில் இருந்த அந்த எண்ணெயோ பல பாத்திரங்கள் கொண்டு வந்த எல்லா பாத்திரத்திலும் அவள் வார்த்து கொண்டே இருக்க எண்ணெய் பெருகி கொண்டே இருக்கிறது. எதை காண்பிக்கிறது? அந்த எண்ணெயோ பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. பரிசுத்த ஆவி அந்த நிறைவில்லாத நிமித்தம் இவளால் அன்பு கூறவில்லை. இப்பொழுது பரிசுத்த ஆவியோ நிறைந்து வழிகிறது. நிறைய அவள் எல்லோரையும், அயல் வீட்டுக்காரின் எல்லோரையும் அவள் மனம் திறந்து அன்பு கூற முடிந்தது. அதே போல ஒரே காரியம் மறந்து விடாதீர்கள். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எப்படிப்பட்ட மனுஷனையும், நமக்கு தீமை செய்த மனுஷனையும், நம்முடைய சத்துருக்களையும் நாம் முழு இருதயமா மன்னிப்பதோ நம்முடைய சுய திறமையினால் அல்ல, நம்மிடத்தில் சுய அன்பினால் அல்ல, பரிசுத்த ஆவியினால் நமக்கு ஊற்றப்படுகிற அந்த தேவ அன்பு. ஆகவே நினைத்து பாருங்கள், ஒரே ஒரு வாழ்க்கை பரிசுத்த ஆவியின் நிறைவினால் வாழ்வது எவ்வளவு முக்கியம் என்பதை நினைத்து பாருங்கள். அநேக கிறிஸ்தவருடைய சந்தோஷமும் அநேக கிறிஸ்தவருடைய முகத்தில் இருக்கிற புன்முறுவல் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை சபையில் வருகிற வேளையில் 6 நாட்களோட வாழ்க்கையோ வேறு விதமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறீர்கள். ஏன் தெரியுமா? ஒரே ஒரு காரணம், உங்களிடத்தில் இல்லாத ஒரு மெய்யான அன்பு. பரிசுத்த ஆவியினால் ஊற்றப்பட்ட அன்பின் மீது உங்களுக்கு தாகமில்லை. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? தாகம் உள்ளவர்களை என்னிடத்தில் வாருங்கள், வந்து பானம் பண்ணுங்கள். விசுவாசம் இருந்தால் உங்களிடத்தில் ஜீவ நதி புறப்படும். எது? அந்த ஜீவன் அன்பானது ஜீவ நதியாய் புறப்பட்டு எல்லோரையும் நேசிக்கும், எல்லோரையும் அன்பு கூறும், எல்லோரையும் அரவணைக்கும். அந்த அன்பில்லாத நிமித்தம் எத்தனை குடும்பங்கள் கஷ்டப்படுகிறது பார்த்தீர்களா? இலவசமாக தேவன் தருகிற இந்த அன்பு மட்டுமல்ல, ஞாபகம் இருக்கிறதா? ஈசாக்கை பலியிடம் நேரம் வந்த பொழுது அப்ரஹாம் ஈசாக்கோடு முறையா என்னும் மலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறான். அங்கே போகிற வேளையில் ஞாபகம் இருக்குதா? ஒரு ஏக புத்திரனும் ஏக சுதமாகிய ஈசாக்கை பலியிடும் நேரம் வந்த பொழுது என்ன நடந்தது? அங்கே பிதா ஒரு ஆட்டுக்குட்டியை ஆயத்தம் பண்ணி இருந்தார். பிதாவோ ஆட்டுக்குட்டி ஆயத்தம் பண்ணி இருந்த நிமித்தம் அந்த பலியிலிருந்து ஈசாக்கு தப்பித்து விட்டான். பார்த்தீர்களா? ஆனால் இயேசு கிறிஸ்து, பிதா இயேசு கிறிஸ்துவை நமக்காக, நம்முடைய அக்கிரங்களுக்காக, சாபத்தில் இருந்தும் பாவத்தில் இருந்து நம்மை விடுவிப்பதற்காக ஏக புத்திரனா இயேசு கிறிஸ்துவை கால்வரியில் பலியாக ஒப்புக் கொடுக்க நேரம் வந்தபோது ஈசாக்கை போல் இயேசு கிறிஸ்துவை தப்பிக்க விடவே இல்லை. ஆட்டுக்குட்டி அல்ல, அதே இயேசுவை ஏக புத்திரனை நமக்காக பலியாக அர்ப்பணித்தா. இதுதான் தேவ அன்பு. இந்த அன்பை தேவன் வாஞ்சிப்பதெல்லாம் நம்முடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியினால் இந்த அன்பு ஊற்றப்பட வேண்டும். இந்த அன்பு இருந்தால் நான் சொல்லுகிறேன், அந்த மனுஷனில் இருக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. நம்ம அநேகருடைய இருதயத்தில் ஒரு மெய்யான சந்தோஷம் இல்லை. ஏனெனில் நம்மிடத்தில் மெய்யாக ஊற்றப்பட்ட தேவ அன்பு நமக்கு இல்லை. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இந்த நாட்களிலாவது எச்சரிக்கையாயிருப்போம். நம்முடைய அழைப்பு என்ன என்பதை நாம் பார்த்து கொள்ளுவோம். அதாவது லூக்கா 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் இங்கே 36 முதல் இங்கே பார்க்கிறோம். பரிசேயரில் ஒருவன் தன்னுடைய போஜனம் பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொண்டான். ஆகவே அங்கே இயேசு சீசர்களுமாக அங்கே ஒரு நாள் பந்தி இருக்க வந்தார்கள். அப்பொழுது நடந்த காரியம் 37 முதல். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியான ஒரு ஸ்திரீ, அவள் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்த ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள்.
எதை காண்பிக்கிறது? தேவன் மீது வைத்திருக்கிற அன்பு. அவள் பாவியான ஸ்திரீ, அவள் அதிகமாய் மன்னிக்கப்பட்டது நிமித்தம் தேவனுக்கான அன்பு அவருடைய இருதயத்தில் அனலாய் எரிந்து கொண்டிருக்கிறது. பார்த்தீர்களா? 44 அந்த அதை கண்ட இயேசு கிறிஸ்து அந்த சீமோன் அந்த வீட்டின் உடமஸ்தனை நோக்கி சீடமா திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். பார்த்தீங்களா? ஓயாமல் முத்தம் எதை காண்பிக்கிறது? அவள் அதிகமாய் மன்னிக்கப்பட்டவள். மட்டுமல்ல, பாருங்கள் 46, நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. பார்த்தீங்களா? எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்பட்டதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான். ஏன் நம்மிடத்தில் உண்மையான தேவ அன்பு இல்லை? நினைத்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து நம்மை மன்னித்தார். சாபத்துக்கு ஏதுவாயிருந்த என்னை, அழிவுக்கு ஏதுவாயிருந்த அதிகமாய் ஆழமாய் மன்னித்தார். அப்படிப்பட்ட மனத்தாழ்மை நம்மிடத்தில் இல்லை. அநேகர் நினைக்கிறது என்னை கொஞ்சமாய் மன்னித்தார்கள் என்று. ஆகவே தான் நம்மிடத்தில் இருக்கிறதோ கொஞ்சமான அன்பு, சில துளிகளே நம்மிடத்தில் இருக்கிறது. எந்த அளவுக்கு என் நேசர் என்னை முழுவதுமாய் பூரணமாய் பரிபூரணமாய் நிபந்தனை என்று என்னை மன்னித்தார் என்பதை நாம் அறிக்கையிடுகிறோமோ, விசுவாசிக்கிறோமோ, அந்த அளவுக்கு தேவன் நம்மை அவரது அன்பினால் நம்மை நிறைப்பார். நினைத்து பார்ப்போம். இந்த அன்பு நம்மிடத்தில் இல்லாத நிமித்தம் பாருங்கள், குடும்பத்தில் பிள்ளைகள், கணவன் அல்லது மனைவி எவ்வளவான ஒரு சோகமான ஒரு நிலை, ஒரு சமாதானமற்ற ஒரு வாழ்வு. அநேக நேரங்களில் நம் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் மரணத்தை கொண்டு வருகிறது, கலகத்தை கொண்டு வருகிறது. ஏன்? அந்த வார்த்தையோ எப்படி வர வேண்டும்? அந்த வார்த்தை புறப்படுகிற வேளையில் அன்பு என்னும் அந்த ஊற்றிலிருந்து புறப்பட வேண்டும். இங்கே அன்பு இல்லையே, வெறுமையான இருதயத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்குள் மரணத்தை கொண்டு வருகிறது. மனம் திரும்புவோம் இந்த நாளில். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இன்னும் பாருங்கள், ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். அந்த அன்பை பற்றி யோவான் என்ன சொல்றார் என்பதை பாருங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் பாருங்க. நம்மிடத்தில் உண்மையான அன்பு இல்லை. அதற்கு ஒரு காரணத்தை பாருங்கள். 2 யோவான் சொல்லுகிறார். ஞாபகம் இருக்கிறதா? அதிகமான யதார்த்தமான அன்புடன் இந்த யோவான் இயேசு கிறிஸ்துவின் மார்பில் சாய்ந்திருந்தவன். ஆகவே தான் அன்பை பற்றி எழுதுகிறான். பாருங்கள், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அவருடைய வசனத்தை கை கொள்ளுவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும். பார்த்தீங்களா? அவருடைய அன்பை, அவருடைய வசனத்தை கை கொள்கிறவன், வாசிக்கிறவன் மட்டுமல்ல, தியானிக்கிறவன் மட்டுமல்ல, மனப்பாடம் மட்டும் செய்கிற மட்டுமல்ல, அதை கை கொண்டு வாழ்கிறவனிடத்தில் மெய்யாகவே தேவ அன்பு பூரணப்பட்டிருக்கும். யார் சொல்லுகிறார்? இதை யோவான் சொல்லுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் பாருங்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் பாருங்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கொள்ளுவீர்கள். பார்த்தீர்களா? இயேசு கிறிஸ்து இங்க சொல்லல, நீ உண்மையாக என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை வாசிப்பாய், தியானிப்பாய், மனப்பாடம், அப்படி அல்ல. மெய்யாகவே நீ என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என்னுடைய அளவற்ற அன்பை பரிசுத்த ஆவியானவரை உனக்குள் ஊற்றுவேன். எப்பொழுது? அதை என் வார்த்தையினை கை கொண்டு நடக்கிற வேளையில். ஆகவே இந்த நாட்களிலாவது நினைத்து பார்ப்போம், இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய நிலைமை என்ன. கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டிய அன்பு கல்வாரி அன்பு.
கல்வாரியில் இயேசு கிறிஸ்து நம்மை எவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறார் என்பதை, இந்த அன்பை அநேகர் இன்னும் அறியவில்லை. நீங்கள் வாசித்திருக்கலாம், நீங்கள் அதை பற்றி மனப்பாடம் செய்திருக்கலாம், தியானித்து கூட இருக்கலாம். அதை நீங்கள் அனுபவ ரீதியாக மனக்கண்களுக்கு முன் அநேகர் கொண்டு வருவதில்லை. நினைத்து பாருங்கள், இது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். மார்க்கு புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். மார்க்கு புத்தகம் 15ஆம் அதிகாரம் 25 முதல் வாசித்து பாருங்கள். கல்வாரி அன்பு என்ன என்பது. இயேசு கிறிஸ்து கல்வாரியில் சிலுவையில் அறையப்பட்டு 6 மணி நேரம் சிலுவையில் இருந்தார். 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தார். அதில் அந்த 6 மணி நேரத்தில் முதல் 3 மணி நேரங்கள் அவருடைய ஏக்கமும் கதறலாம். எது தெரியுமா? என்னுடையவும் உங்களுடையவும் அக்கிரமங்களையும் பாவங்களையும் சாபங்களையும் மன்னிக்கும்படி பிதாவை நோக்கி கதறிக்கொண்டே இருந்தார். 3 மணி நேரம் உலகம் முழுவதுடைய பாவங்களுக்காக அவர் பிதாவை நோக்கி கதறிக்கொண்டே இருந்தார். தொடர்ந்து 3 மணி நேரம். நினைத்து பாருங்கள், அந்த கதறலை கேட்ட பிதா என்ன பண்ணார் தெரியுமா? நம்முடைய எல்லாவருடைய பாவங்களையும் பிதா அந்த இயேசு கிறிஸ்துவின் மீது சுமத்தினார். ஆகவே முதல் 3 மணி நேரம் நம்முடைய எல்லாருடைய பாவங்களையும் மன்னிப்பதற்காக கதறிக்கொண்டே இருந்தார். அந்த 3 மணி நேரம் முடிந்தவுடன் 2வது 3 மணி நேர தொடக்கத்தில் நம்முடைய பாவங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் மீது சுமத்தப்பட்டவுடன் பிதாவினால் தன் புத்திரனை பார்க்க முடியவில்லை. ஏன் தெரியுமா? நம்முடைய பாவத்தோடைய அருவருப்பு, அகோரம், அதனால் புத்திரனை பார்க்க முடியவில்லை. என்ன நடந்தது? பிதாவுக்கும் புத்திரனுக்குள்ள ஐக்கியமோ துண்டிக்கப்பட்டது. அந்த உறவு துண்டிக்கப்பட்டது. துண்டிக்கப்பட்ட உடனே பூமி முழுவதும் அந்தகாரப்பட்டது. அந்தகாரப்பட்டவுடன் அடுத்த 3 மணி நேரம் அவர் அதே சிலுவையில் கொடுத்து, இப்பொழுதோ பிதா புத்திரன் என்ற உறவு துண்டிக்கப்பட்டவுடன் என் பிதாவே என் பிதாவே என்று கதறுகிற அநேக நேரத்தில் தன் பிதாவை மகிமைப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவோ அந்த உறவு துண்டிக்கப்பட்டவுடன் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு உரத்த சத்தமாய் கதறிக்கொண்டே இருந்தார். 3 மணி நேரம் நம்முடைய எல்லா பாவங்களும் அவமே சுமத்தப்பட்டு அந்த 3 மணி நேரம் அதுதான் நரகம். ஒரு மனுஷன் நரகத்தில் நித்தியமாய் அனுபவிக்கிற வேதனையை அந்த கடைசி 3 மணி நேரத்தில் அவர் கால்வரியில் அவர் அனுபவித்தார். அந்த அனுபவித்தார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று தேவனை கூப்பிட்டார். தேவன் பதில் கொடுக்கவே இல்லை. நினைத்து பாருங்கள், அப்ரஹாம் ஈசாக்கை பலியிடுகிற வேளையில் அந்த பலிபீடத்தில் படுக்க வைத்த பிறகு ஈசாக்கு பிதாவை நோக்கி என் பிதாவே என் பிதாவே அல்லது என் தேவனே என்று கதறவே இல்லை. கதறாதிருந்த பொழுதும் அவர் தப்பிக்க விட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து நமது பாவங்கள் நிமித்தம் என் தேவனையே ஏன் என்னை கைவிட்டு என்று கதறின பொழுதும் பிதா கண்டுகொள்ளவே இல்லை. அவர் கண்டு கொண்டிருந்து தன் புத்திரனோடு இரக்கம் காமித்திருந்தால் நாம் இந்த ரட்சிப்பை பெற்றிருக்க மாட்டோம், நாம் இந்த மீட்பை பெற்றிருக்க மாட்டோம். நாமும் இருக்கிற நாம் அக்னியினாலும் கந்தகத்திலும் அழிக்கப்பட்டிருப்போம். அல்லது நோவாவின் காலத்தில் நடந்த நாம் பெரு வெள்ளத்திலும் அழிக்கப்பட்டிருப்போம். அந்த அழிவிலிருந்து நம்மளை தப்பித்து இப்படிப்பட்ட வாழ்க்கையை, மேன்மையான வாழ்க்கை தருவதற்காக அந்த அதிபயங்கரமான நரக வேதனை அனுபவித்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். இதுதான் கல்வாரி அன்பு. இந்த அன்பை நான் சொல்லுகிறேன், வாசிப்பதல்ல, தியானிப்பதல்ல, மனக்கண்களுக்கு முன்னால் நிறுத்தி இயேசுவை நோக்கி பாருங்கள். பார்த்து, ஆண்டவரே இந்த அன்பை பரிசுத்த ஆவியானவர் முதல் ஊற்றும். நான் அநேக வருடங்களாய் வாழ்ந்து கொண்டிருக்க மனைவியை என்னால் நேசிக்க முடியவில்லை. என் கணவனிடத்தில் அன்பு கூற முடிவதில்லை ஆண்டவரே. என் பிள்ளைகளிடத்தில் அன்பு கூற முடிவதில்லை. ஆகவே அந்த மெய்யான அன்பை எனக்குள் ஊற்றும். உண்மையாகவே எனக்குள் அன்பு தணிந்து போயிருக்கிறது. இன்று முதல் அந்த அன்பை அனலாக மாற்றும் என்று தேவனிடம் கேட்போம். ஆமென்.